இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ யோனாவுக்கு மிகவும் விசனம், கவலை வந்துருச்சு, கடும் கோபமும் வந்துருச்சு. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். இன்னைக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதனால தான் உயிரோடே இருக்கிறோம். மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நல்ல ஒரு மிகப்பெரிய தெளிவான ஆண்டவரை குறித்த ஒரு வரைபடத்தை தன்னுடைய இருதயத்தில் யோனா வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இரக்கத்தை, மனதுருக்கத்தை, நீடிய சாந்தத்தை, மிகுந்த கிருபையை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறத என்னிடத்துல மாத்திரம்தான் காட்டணும். வடக்கு இஸ்ரவேல் இடத்துல மாத்திரம்தான் காட்டணும். யூதா ஜனங்கள் இடத்துல மாத்திரம்தான் காட்டணும். எதுக்கு புறஜாதிகள்கிட்ட போய் நீங்கள் காட்டுறீங்க? இன்றைக்கி விசுவாசிகளுடைய ஜெபமும் இப்படி தான் இருக்குது. விசுவாசிகளுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது. எனக்கு நீங்கள் இரக்கம் உள்ளவர், ஓகே, அது எனக்கு. நீங்கள் மனதுருக்கம் உடையவர், ஓகே, அது எனக்கு. நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவர், அது எனக்கு. நீ என்னை சார்ந்தவர்களுக்கு, என் குடும்பத்தாருக்கு. ஆனால் என்னை பகைக்கிற எந்த ஒரு ஜனத்துக்கும் இவர்களின் மூலமாகத்தான் அழிவு வரப்போகிறது என்பதை தீர்க்கர்கள் முன்னறிவித்திருக்கிறார்களே. வடக்கு இஸ்ரவேல், யூதா இந்த அசிரியாவினால் தாக்கப்பட போகிறதே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படலாமா? அழிக்கப்பட வேண்டிய ஆட்கள் அல்லவா என்று சொல்லித்தான் இங்கே தன்னுடைய வெறுப்பை அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். நல்ல அறிவு, அதாவது வேதத்தின் அறிவை அத்தனை தெளிவாக அவர் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதி. இதில் தான் ஆண்டவருடைய சுபாவம் சொல்லப்படுகிறது. முதல்ல கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, மோசைக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி மோசைக்கு ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான வரைபடமானது இங்கே கொடுக்கப்படுகிறது. அதை அருமையாக அறிந்து வைத்து அதை ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 86:5 ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 116:5 கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனது உருக்கமானவர் என்று சொல்லி, அதாவது கிருபை, அன்ஃபெயிலிங் லவ். இன்றைக்கி உலக பிரகாரமான அன்பு அதில் கலப்படம் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு சொல்லி. இது 100க்கு 100 நம்பக்கூடிய ஒரு அன்பு, அன்ஃபெயிலிங் லவ். அதை தான் வேதம் கிருபை என்று அழைக்குது. 100க்கு 100 அவளை நம்பலான்னு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எல்லா நாலேஜையும் அங்கே யோனாவுக்குள்ளே இருக்குது. தன்னை கீழ்ப்படியாமல் போனதுக்கு கடலில் தள்ளிவிட்டு அவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை புறஜாதி ஜனங்கள், அது ஆடு மாடு முதற்கொண்டு தண்ணியை ருசி பார்க்காம அது ரெட்டை உடுத்திட்டு அதுவும் படுத்து கிடக்குது. ஆனால் அதற்கு காண்பித்ததற்காக தேவ ஊழியன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவன் எந்த ஒரு மனபாரமும் இல்லாமல் இருக்கிற தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஊழியர்களாக இருக்கலாம், இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாக இருக்கலாம். நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை, அந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குதா? நம்முடைய இருதயம் தேவ சித்தத்தோடு ஒன்றி போகுதா? அவருடைய எண்ணத்தோட என் எண்ணம், அவர் பரிதாபப்பட்டால் நானும் பரிதாபப்படணும், அவர் மனஸ்தாபப்பட்டால் நானும் மனஸ்தாபப்படணும். ஆனால் அவர் எனக்கு நிறைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும், ஆனால் மற்றவனுக்கு ஒரு பாவத்தை கூட மன்னிக்கக்கூடாது என்கிற ஒரு கடினமான நிலைமையில தான் இங்கே யோனா இருந்ததாக இந்த பகுதி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதுக்கு போய் சொல்கிறாரு,
என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும்னு சொல்கிறார். நான் உயிரோடு இருக்கு, நான் சாகிறதை என்னால் சூசைட் பண்ணுறதுக்கு தான் ஏன் விரும்புகிறேன். சிறு வயதில் நாங்கள் 11th 12th படிக்கும்போது எங்களுடைய வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், சாகணும்னு விரும்புகிறவன் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் முடிவெடுத்து அவன் சாகிறதில் அவனுடைய இருதயத்தில் அப்படியே இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரு சின்ன சின்ன தோல்விக்கும் அவனுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் திடீர்னு ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் அந்த முடிவை எடுத்து விடுகிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணங்கள் பாதித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு தூக்க மாட்டி சாகிறான்னு சொன்னால் சாக போகும்போது தான் தெரியும் அவனுடைய அந்த கொண்ட நரம்பு கட்டாகி அது முகுளத்தில் அந்த நரம்பு குத்தும்போது அவன் அதில் படுகிற வேதனை அத்தனை கொடுமையாக இருக்கும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்ததை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே மரண தருவாயில் போகிறவங்க நம்ம நினைக்கிறோம், இதுக்காக போய் தூக்கு போட்டுட்டான், இதுக்காக போய் அழிஞ்சிட்டான். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயில் வருகிற வார்த்தை, அந்த மாலுமி கேட்ட உடனே சொல்லிட்டான், என்னை கடலில் தூக்கி போட்டுருங்க, நான் என்னுடைய எபிரேயன், என் ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி வந்தேன், என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னை தூக்கி போட்டுருங்க. சாகிறதுக்கு பயமே இல்லாமல் கொந்தளிக்கிற கடலுக்குள்ளே தன்னை தூக்கி போட சொன்ன ஆள் ஆண்டவர். அப்புறம் மீன் வயிற்றில் உயிரை மட்டும் விட்டு வச்சிருந்ததுனால அங்கேருந்து ஜெபிச்சு கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்தவர் மீண்டுமாக ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அங்கே மற்றவர்களை அழிக்கணும்னு சொல்லி கூடாரம் போட்டு காத்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் செயலன்னு சொன்ன உடனே அங்கேயும் சொல்கிறார், எனக்கு நான் சாகணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லது, உயிரை காப்பாற்றின மைதானப்பா, எல்லாருடைய உயிரும் நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன், உனக்கு பாராட்டின இரக்கத்தை தானே அவங்களுக்கு பாராட்டினேன், நீ ஆனால் அவங்கள அழிக்கணும்னு சொல்கிறிய. அப்புறம் அவன் அங்கே போய் கூடாரம் போட்டு படுத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, யோனாவுடைய தலையின் மேலே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு தலையின் மேலாக ஒரு ஆமணக்கு செடியானது வேகமாக முளைக்க கட்டளையிடுகிற, அது ஓங்கி வளருது. அதில் யோனா சந்தோஷப்படுறான். இன்றைக்கி உலகத்தில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாமோ இன்றைக்கி மனிதர்கள் சந்தோஷப்படுகிறாங்க, நிழலுக்கு சந்தோஷப்படுகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன அற்ப அழிந்து போகிற சிற்றின்பங்களுக்காக சந்தோஷப்பட்டு வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? சந்தோஷம் எதில் வருது? அதாவது வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு மேலே உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட்டங்கள் நடத்துவது அதற்கு தான், கன்வென்ஷன்கள் நடத்துவது அதற்கு தான், மிகப்பெரிய ஒரு ஜனங்களை கூடுகைக்கு கொண்டு வருகிறது அதற்கு தான். ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்கிற காரியம். இங்கே இவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு முழு பட்டணமே மனம் திரும்பி இருக்கிறது. கன்வென்ஷனில் வருகிற எல்லாரும் இன்றைக்கி ரட்சிக்கப்படுகிறது இல்லை, அதில் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுன்னு சொல்கிறாரு. ஆனால் யோனா இந்த காரியத்துக்கு சந்தோஷப்படாமல் மிகப்பெரிய எழுப்புதல் நடந்திருக்குது. இவர் பிரசங்கத்தில் முழுமையாக பிரசங்கிக்கலை. 3 நாள் பிரயாணப்பட வேண்டிய இடத்துல ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் முழு சத்தியத்தை அறிவிக்கலை, அழிஞ்சிரோன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ரட்சிப்பு உண்டாகுங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆண்டவர் செய்திருந்த அந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படாமல் அற்ப சுகங்களுக்காக சந்தோஷப்படுகிற காரியம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஊழியம் செய்கிற அநேகர் கிடைக்கிற அற்ப சுகங்களுக்காக, அற்ப சந்தோஷங்களுக்காக தேவனுடைய வசனத்தை 100க்கு 100 பாரத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சுகபோகங்களை, தங்களுடைய வசதி வாய்ப்புகளைத்தான் அதிகமாக பெருக்கணும், அதில் தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. தேவன் தன்னை பயன்படுத்துகிறதை குறித்தோ, தேவன் தன்னை ஆயத்தப்படுத்தி என்னை விட எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, என்னை விட எவ்வளவோ பாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க, என்னை விட எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ புகழ் பெற்றவங்க இருக்கிறாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான என்ன இந்த உலகத்தில் தெரிஞ்சு கொண்டீங்களே, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவான எண்ணையும் தெரிஞ்சு கொண்டீங்களே, அந்த ஒரு பாரத்தோடு ஓடுகிறத விட்டுட்டு உலகம் தருகிற சிற்றின்பங்களுக்காக, அற்ப சந்தோஷங்களுக்காக, இன்றைக்கு ஒருவேளை ஆமணக்குக்காக யோனாவை போல சந்தோஷப்படுகிறவர்களாக காணப்படுறோம். அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிழலுக்கு சந்தோஷம். மறுநாளில் கிழக்கு வெறுக்கிற நேரத்தில் ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுகிறாரு, அது ஆமணக்கு செடி அரித்து போட்டுருது, அதனால் அது காய்ந்து போயிடுது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிற அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், தனக்குள்ளே சோர்ந்து போய் சாவ விரும்ப அவன் உயிரோடு இருக்கிற பார்க்கலாம் சாகிறான். இன்றைக்கி சூடு அதிகமாகிட்டுன்னு சொல்லி யாராவது சூசைட் பண்ணணும்னு நினைப்பாங்களா? யார்
ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனநிலை இப்படி இருக்குது. ஒரு ஒரு ஏசி மாதிரி ஒரு கூலாக இருந்துச்சுன்னா வாழணும்னு நினச்சி சந்தோஷப்படுற சந்தோஷம் அவருக்கு அதில் தான் இருக்குது, ரட்சிப்பில் இல்லை. அதே நேரத்தில் வெயில் அதிகமாக அடித்து கீழ்காற்று வீசி தலையில் அந்த வெயில் பட்ட உடனே நான் தனக்குள்ளே சாவ விரும்புகிறார், நான் சாகணும்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்காக வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற அநேகரை பார்க்குறோம். அற்பமான காரியம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை முறை சொல்கிறாரு, நான் சாகணும், நான் உயிரோடு இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே யோனாவை நோக்கி சொல்ல, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ, அதற்கு நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது. ஆண்டவர் அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். நீ பிரயாசப்படலைப்பா, நீ வளர்க்கலை, ஒரு ராத்திரியில் முளைச்சிச்சு, ஒரு ராத்திரியில் அழிந்து போயிடுச்சு, அதுக்காக நீ பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. தன்னுடைய இருதயத்தின் பாரத்தங்க வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகணும். அதாவது யோபுவை போல வாழணுமா, யோனாவை போல வாழணுமா? யோபு பெரிய தீர்க்கதரிசி அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் வாழ்ந்த மனுஷன். அவன் தன்னுடைய 1வது அதிகாரம் 20-21 சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். வந்தவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான். நான் பிறப்பை நிர்வாணியாக தான் வந்தேன், ஒன்றும் கொண்டு வரல, நான் சாகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறல. பவுல் சொல்கிறாரு, இந்த பூமியில் நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போகிறல, கொண்டு போக விட போகிறதும் இல்லை. யாரும் நம்மளை எல்லாத்தையும் விரும்பினதை தந்து நம்மை போட்டு அடக்கம் பண்ண போகிறதில்லை. இல்லை பரலோகத்துக்காக தூக்கிட்டு போமா, இல்லை, நம்ம அனித்தியமான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதித்தால் ஒன்று மாத்திரமே நம்மை மாளும்போது நித்திய வீடுகள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட், உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய ஆத்மாவுக்காக நீங்கள் இத்தனையாய் செலவு பண்ணப்படவும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யோனாவுடைய சந்தோஷம் சாதாரண ஒரு வெயிலையும் நிழல்லையும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் யோபுவை போல நாம் அறிக்கையிட்டு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த உலக வாழ்க்கையானது அன்றைக்கு பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலைன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் காலையிலேயே எழும்பி மனுஷன் இரவு முழுவதும் ஓடுகிறான், அதனுடைய ரிசல்ட் ஈக்குவல் டு 0. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவர் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி வளைய போடும் பொழுது அது அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யும் பொழுது சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான் என்கிற காரியத்தை இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை